ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே மீண்டு விட்டால், அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த கல்பு அல்லாஹ்வை அஞ்சி விட வேண்டும், பாவத்திலிருந்து தூய்மையாகி விட வேண்டும். மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும். ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும். ஏன்? அவன் மகத்துவமிக்கவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான். மகத்துவமிக்கவனுடைய பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான். அந்த மகத்துவமிக்கவனுடைய பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விழக்கூடாது என்று அவன் பயப்படுவான். அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான். அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து விட மாட்டான். நம்மில் பலர் நினைப்பதை போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே. அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்வை கேலியாக்குவதா? என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், மன்னிப்பு கேட்கலாம், செய்வோம் மன்னிப்பு கேட்போம், செய்வோம் மன்னிப்பு கேட்போம். இது அல்ல தௌபா. இதல்ல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேணுதல். உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன் பய அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னக லதஹ்தி மன் அஹ்பப்த் வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்ட அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தான். இந்த ஹிதாயத்தை பாதுகாப்பதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எந்த கோடியிலும், எந்த சொத்திலும், எந்த குடும்பத்திலும் நிம்மதி வர வேண்டுமாக இருந்தால் இது எதிலேயுமே நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான பாதை வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அந்த பாதையில் போகிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னக லதஹ்தி மன் அஹ்பப்த் வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபி ஹிதாயத் கொடு. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம். எதை பெறுவாய் என்று, எதை இழப்பாய் என்று. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான். சோகம் வந்துவிட்டால், கவலை வந்துவிட்டால், இழப்பு வந்துவிட்டால், பிரிவு வந்துவிட்டால், இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி. உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில். அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி. ஏன் பயப்பட? நிறைய பேருக்கு என்ன வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள் அல்லாஹ் கொடுத்துதான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி போகும்போது, ஒரு குறிக்கோள் நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்துதான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான். அப்பதான் அதனுடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்னைக்கு என்ன, ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒளிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன். என்னால அடைய முடியலன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது எக்ஸலேட்டர் இல்ல, ஏறி போனா அப்படியே போறதுக்கு. அது படி ஏறிதான் ஆகணும். ஒவ்வொரு படி ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினாதான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள் அல்லாஹ் கொடுத்துதான் ஆவான். அதுவும் என்ன சொல்லு அம்மா செல்லம். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. யாரும் நம்மள பாக்கல இல்ல, நான் ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சுக்கவா? இசான், அங்க பாரு, அந்த சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாமா, சூரியன் ரொம்ப பெருசா இருக்கு. கரெக்ட். அது எவ்வளவு பெரிய நெருப்பு பந்து. அது கூட அல்லாஹ்வுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுது பாரு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சுதான் மறையணும்னு அல்லாஹ் அந்த சூரியனுக்கு ஆர்டர் போட்டிருக்கான். அதனால அது பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, சூரியன் கூட அல்லாஹ் பேச்ச கேக்குமாமா? ஆமா செல்லம், இந்த உலகத்துல இருக்கிற கடல், காத்து, சூரியன் எல்லாமே அல்லாஹ் சொன்ன நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அவ்வளோ பெரிய சூரியனே வெயிட் பண்ணும் போது இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம நோம்பு திறந்தாதான் நம்மளுடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங். அல்லாஹு அக்பர். அம்மா, அல்லாஹ் ஆர்டர் கொடுத்துட்டான், டைம் ஆச்சு. மாஷா அல்லாஹ், சாப்பிடு.